தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். இது இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு. யாழ் மாவட்டத்தில் அண்மையில் பரவும் எலிகாய்ச்சல் தொடர்பில் உண்மைத்தன்மையை விளக்கி பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு செய்தி குறிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதில் மக்கள் அச்சங்கொள்ள தேவையில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயப்பட வேண்டாம், எலிகாய்ச்சலை ஆரம்பத்தில் கண்டறிந்து குணப்படுத்த முடியும், தடுப்பு மருந்தும் வழங்க முடியும். பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் கடந்த நவம்பர் மாதம் எலிகாய்ச்சல் என சந்தேகிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற நோயாளர்களின் எண்ணிக்கை 5 பேர். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை இரவு 11 மணி வரை எலிகாய்ச்சல் என சந்தேகிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற நோயாளர்களின் எண்ணிக்கை 58 பேர். அதில் 1ஆம் தேதி தொடக்கம் 9ஆம் தேதி வரை 13 பேர், 10ஆம் தேதி தொடக்கம் 11ஆம் தேதி வரை 29 பேரும், நேற்றைய தினம் எலிகாய்ச்சலால் என்று சந்தேகிக்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டவர் 16 பேரும் ஆவர். மேலும் இதில் நேற்று வரை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பவர்கள் 2 பேர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுப்பப்பட்டவர் ஒருவரே ஆவர். அதுடன் நேற்று 12ஆம் தேதி வரை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற நோயாளி கர்ப்பிணி பெண்கள் 2 உட்பட 28 பேர். இதுவரை இறந்தவர்களில் 7 பேரில் பலர் எலிகாய்ச்சலால் இறந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் இறந்தவர் ஒருவர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு இறந்தவர்கள் 5 பேர். முல்லைத்தீவில் வசிப்பிடமாக கொண்டவர் நாவற்குழியில் தற்காலிகமாக வசித்த போது நேரடியாக யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இறந்தவர் ஒருவர். நேற்று வைத்தியசாலை ஊழியருக்கும் ஓபிடியில் எலிகாய்ச்சல் தடுப்பு மருந்து வழங்கப்பட்டுள்ளது. பருத்தித்துறை MOH கரவட்டி, MOH ஆவகுச்சேரி, MOH மருதங்கனி MOHகளின் நேரடி கண்காணிப்பின் மூலமும் தடுப்பு மருந்து வழங்கல் மூலம் நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருந்தது. எலிகாய்ச்சல் பரவலின் தீவிரத்தினை குறைக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுவிட்டன. தற்காலிகமாக விடுதி திறக்கப்பட்டிருக்க தேவையான மருந்துகள் இருக்கின்றன. மேலதிக மருந்துகள் MSDயில் இருந்து எமக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலதிக தேவைகளுக்கும் மருந்துகளுக்கும் தாதி உத்தியோகத்தர்கள் சுகாதார ஊழியர்களுக்கான கடமை ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளது. வைத்தியசாலை வினைத்திறனாக இயங்கிய வண்ணம் உள்ளது. எனவே மக்கள் பயம் கொள்ள தேவையில்லை, எந்த நேரமும் மருத்துவமனையை அணுகலாம் என அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது. தம்மை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புமாறு கோரி தமிழகத்தின் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இலங்கையரை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு அரசாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். தம்மை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புமாறு கோரி இலங்கையைச் சேர்ந்த ஒருவர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக மண்டியிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காணொலி வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் குறித்த காணொலியை எமது எக்ஸ் பக்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, இலங்கை அரசாங்கம் இந்திய அரசாங்கத்துடன் உடனடியாக குறித்த நபரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் போரின் விளைவாக எந்த ஒரு இளைஞனதும் எதிர்காலம் மறுக்கப்படக்கூடாது எனவும் அவர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். குறித்த நபரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு தாம் தயாராக உள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டில் மீண்டும் எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உருவாகியுள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட எரிபொருள் கப்பல் ஒன்று எரிபொருட்களை இறக்காமலேயே திரும்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எரிபொருளை இறக்குமதி செய்த குறித்த நிறுவனத்துக்கு சொந்தமான 70 எரிபொருள் நிலையங்களுக்கும் அரசாங்கம் தலையீடு செய்து எரிபொருள் விநியோகம் செய்ய வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகம் செய்யப்படாவிட்டால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எரிபொருள் விநியோக சங்கத்தின் செயலாளர் கபில நாடுண்ண தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கம் ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு 150 எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வழங்குவதாக உறுதியளித்த போதிலும் 70 நிறுவனங்கள் மட்டுமே வழங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வழங்குவதில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கப்பல் திரும்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் நல்ல வருமானம் ஈட்டுபவை என கபில தெரிவித்துள்ளார். உரிய முறையில் ஒப்பந்தம் செய்து கொள்ளாத நிறுவனங்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் என தமது சங்கம் விநியோகஸ்தர்களை கேட்டுக் கொண்டதாக தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் எரிபொருள் தட்டுப்பாடு எக்காரணத்தை கொண்டும் இடம்பெறாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜனக ராஜகருண நேற்று தெரிவித்தார். அதன்படி நாட்டின் போதிய எரிபொருள் காணப்படுவதாகவும் நாட்டில் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்துக்காக அரசாங்கம் நிறுவனமாக அந்த பொறுப்பை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஏற்றுக்கொள்வதாகவும் தலைவர் ராஜகருணா சுட்டிக்காட்டினார். சபாநாயகர் அசோக ரன்வெலுவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தால் அதனை வெற்றிகரமாக எதிர்கொள்ள தயார் என தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதி அமைச்சர் நாமல் கருணாரட்ன தெரிவித்தார்.
சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்க்கட்சிகள் கொண்டுவர உத்தேசித்துள்ள இந்த வேளையில் இதுகுறித்து மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலம் உண்டு என அவர் குறிப்பிட்டார். இவ்வாறான ஒரு பின்னணியில் எதிர்க்கட்சிகளின் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எவ்வாறான பதில் கிடைக்கும் என்பது பற்றி கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். தமக்கு எதிராக எழுந்துள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சபாநாயகரின் கூற்றினை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவதற்கு இது பொருத்தமான காலம் கிடையாது என பிரதி அமைச்சர் நாமல் கருணாரட்ன தெரிவித்தார். இதன்படி சபாநாயகர் அசோக ரன்வெல தனது கலாநிதி பட்டம் தொடர்பில் எதிர்வரும் 17ஆம் தேதி நாடாளுமன்றில் அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. குரங்குகளின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் குரங்குகளுக்கு கருத்தடை செய்யும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த முன்னோடி திட்டம் மாத்தளையில் ஆரம்பிக்கப்படவுள்ளதாக புத்த சாசன மற்றும் கலாசார அலுவல்கள் பிரதி அமைச்சர் ஹமகேதர திசாநாயக்க தெரிவித்தார். மாத்தளை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த முன்னோடி திட்டத்துக்கான விவசாய அமைச்சினால் 4.5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படவுள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். குரங்குகளை கருத்தடை செய்வதற்கு கால்நடை வைத்தியர்களின் உதவிகள் எடுக்கப்படும். மேலும் இந்த முன்னோடி திட்டம் எதிர்காலத்தில் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் பிரதி அமைச்சர் ஹமகேதர திசாநாயக்க தெரிவித்தார். இதேவேளை இந்த நாட்டில் 25 தொடக்கம் 30 லட்சம் குரங்குகள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக சுற்றாடல் பிரதி அமைச்சர் புவியியலாளர் என்டன் ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் புத்தளம் பேம்பமடு மொஹிதீன் நகர் பகுதியில் குரங்குகளினால் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருவதாக அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். குரங்குகள் வீட்டின் கூரைகளை சேதப்படுத்துவதாகவும் வீடுகளில் வைக்கின்ற பொருட்களை சேதப்படுத்துவதாகவும் பொருட்களை தூக்கிச் சென்று செல்வதாகவும் தென்னை மரங்களில் காய்கின்ற குரும்பைகளை பிஞ்சிலேயே நாசம் செய்வதாகவும் மரங்களில் காய்கின்ற பழங்களை பறித்து நாசம் செய்வதாகவும் அந்த பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். குரங்குகளை விரட்டுவதற்கு முற்பட்டால் சீறி பாய்வதாகவும் கடிக்கு வருவதாகவும் இதனால் மக்கள் அச்சமடைவதாக தெரிவித்தனர். குரங்குகளை விரட்டுவதற்காக பல அதிகாரிகள் தெரிவித்தும் இதுக்கான தீர்வுகளை இதுவரை கிடைக்கப்பெறவில்லை எனவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சபாநாயகர் அசோக ரன்வெலுவுக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணை கொண்டு வருவது தொடர்பில் எதிர்க்கட்சிகள் அவதானம் செலுத்தி வருகின்றன. அதற்கமைய நேற்று தினம் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் சாகர் காரியவசம் அதாவது சபாநாயகர் ஆரம்பத்தில் கலாநிதி பட்டம் மற்றும் பல்வேறு பட்டங்களை பெற்றுக் கொண்டுள்ளதாக காட்டி மக்களை ஏமாற்றியுள்ளதாக குறிப்பிட்டார். இதேவேளை ஆளுங்கட்சியில் மேலும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பட்டங்கள் தொடர்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தெரிவித்தார். இவ்வாறு சிக்கலுக்கு அவரும் இதுவரை எந்தவொரு விளக்கத்தையும் வழங்கவில்லை. நாடாளுமன்றத்தை முன்வழி என விமர்சித்து தேசிய மக்கள் சக்தி அதனை பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு போலி பட்டம் பெற்றவர்களை கொண்டு நிரப்பியுள்ளதாக தோன்றுகிறது. முன்னாள் சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார். இதுவேளை சபாநாயகர் அசோக ரன்வெலுவுக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணை கொண்டு வருவது குறித்து அடுத்த வாரம் கலந்துரையாட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சபாநாயகர் நாட்டு மக்களை ஏமாற்றியுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவது பொருத்தமானதாக கருதுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மதும பண்டார மேலும் குறிப்பிட்டிருந்தார். தமது அடிப்படை வசதிகளை விரைவாக ஏற்படுத்தி தருமாறு கோரி நெருக்கடி தீர்வு காணுமாறு வலியுறுத்தி அம்பாறை மாவட்டம் ஒளிவில் தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் தீப்பந்தம் ஏந்தியவாறு பல்கலைக்கழக முன்றலில் நேற்றைய தினம் இரவு 7:30 மணியளவில் மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுமார் 300 மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு மாணவர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது அடிப்படை வசதிகளை விரைவாக ஏற்படுத்தி தருமாறு கோரி தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக ஒளிவில் வளாக பிரதான வீதிக்கு அருகில் கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு பின்னர் வளாகத்துக்குள் ஊர்வலமாக தீப்பந்தம் ஏந்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலி தீர்வுகள் வேண்டாம், விடுதி வசதிகள் விரிவுபடுத்து, தென்கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரையும் பல்கலைக்கழகத்துக்குள் உடனடியாக அழைக்கவும், மாணவர்களை துன்புறுத்துவதே, மாணவர்கள் மீதான அடக்குமுறையை நிறுத்து போன்ற சுலோகங்களை ஏந்திய வண்ணம் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன. வணக்கம்.